வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். சாட்டர்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சேன். அன்னைக்கு நிறைய வேலை பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே வந்து ஷர்வின் ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள்லாம் செய்யணும்ட்டு இந்த மாதிரி லைனா வேலைகள் இருக்கனால சாட்டர்டே நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி நம்ம பண்ணிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒர்க் ஸ்கெடியூல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். கடகடன்னு சமையல் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் காலையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். வெஜிடபிள் புலாவ், சோயா சங்க்ஸ்ல 65 இதுதான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வெஜிடபிள் புலாவ்ல கொஞ்சோண்டு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அரைச்சு சேர்த்து செஞ்சிருந்தேன். கிரீன் புலாவ் மாதிரி இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா இருந்தது. சைட் டிஷ் நான் சொன்ன மாதிரி ரைத்தாவோட சேர்த்து சோயா சங்க்ஸ் 65 பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வந்து நான் வேக வைக்கும்போது ஓவர் குக் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சாப்பிடும்போது வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. நல்லா இருந்தது, கரெக்டா இருந்தது. அப்பாடி கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம சமைக்கும் பொழுது சொதப்பிடக்கூடாதுன்னு பயப்படுவோம். ஆனா அவசரமா செய்யும்போது பயந்து சமைப்போம். ஆனா ரொம்ப நல்லா வரும். அது என்ன மேஜிக்னே தெரியாது. அவசர சமையல் தான் சூப்பரா டேஸ்டா இருக்கும். அடுத்தது கோதுமை ரவை பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். கோதுமை ரவை உப்புமா வந்து குக்கர்ல செய்யறது என் அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்பாரு. நான் 1 கப்புக்கு 1.25 விட கொஞ்சம் கம்மியா தண்ணி வந்து விடுவேன். கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் போட்டா ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, குக்கர்ல ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைய டேவை நம்ம வந்து அழகா பிளான் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சு வச்சோம்னா சண்டேவும் என்ஜாய் பண்ணலாம், எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி மண்டேவும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நான் ஒரு 2-3 ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சண்டே அன்னைக்கு வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் vlog சீரீஸ் வந்து இறக்கணும் இல்லையா, அதனால இன்னைக்கு ஷூட் பண்ணி எடிட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 2 எபிசோட்ஸ் நான் வந்து லைவ் பண்ணியிருந்தேன். அதை நீங்க பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 எபிசோட்ஸும் சண்டேஸ்ல தான் நான் இறக்கியிருந்தேன். பட் அது வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் vlogன்றதால சாட்டர்டேலயும் நான் ஒன்று எடிட் பண்ணி கொடுக்கணும். கம்மிங் வீக்ல இருந்து சாட்டர்டே சண்டேன்னு 2 நாளும் WWS சீரீஸ்ல சாட்டர்டே 1 சண்டே 1 2 கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போதைக்கு வீடு வேலை அதெல்லாம் இருக்கிறதுனால நேர்ல இருக்க கடைகளுக்கு போகாம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கு தான் நான் இப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நிறைய நான் இந்த சீரீஸ்ல பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் மீஷோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அன்னைக்கும் நான் பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே பண்ண ஷூட்ஸ், இன்னைக்கு நான் பண்ண ஷூட்ஸ்ல ஏதாவது சொதப்பல்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பண்ற? ஸ்டைலா? சூப்பர் ஸ்டைல். ஓகே. நான் குரலே கேக்குறேன் அப்படி இருக்கு. உங்களுக்கு கேடிவில படம் பார்த்திருப்ப போல இருக்கு. இது கொண்ட நல்லா இருந்துச்சா? இப்ப நான் போட்டுறது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இதான் நல்லா இருக்கு. கொண்ட நல்லா. ஐயோ மொத்த வீடியோமே நான் கொண்டையில எடுத்து முடிச்சிட்டேனே. அது நல்லா தான் இருக்கு. ரெண்டுல எது நல்லா இருக்கு கேட்ட? ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்ப ரெண்டு நல்லா இருக்கான்னு கேட்டா பதில் கேட்ப. அதனால இது கொஞ்சம் எப்படி சொல்றது, இப்போ இது மறைச்சிருச்சுல ட்ரெஸ் எல்லாம். நான் அத பாக்குறேன். ஒண்ணு அடுத்து கம்மல் தெரியல, அப்புறம் வளையல் தெரியல, எதுவும் தெரியாது. அது வந்து என்னன்னா கரெக்ட்டா கொஞ்சம் Dress எல்லாம் பாக்கிறதுக்கு வசதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இது ப்ளீட்டட் வேற இல்ல. இதனாலயே உனக்கு வந்து தெரியாது. ஓ இந்த இது இப்ப நான் எதுல ஃபிட்டா தெரியுறேன்? அதுலயே ரெண்டுலயே என் சைஸ்ல தான் தெரியும். ஒரு அளவுக்கு நம்ம பண்ற ட்ரெஸ்ஸிங்ல நம்ம மாத்தி காமிக்க முடியும்ல. இது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? அது ஃபிட்டா தெரியற மாதிரி எனக்கு தெரியுதுடா. அது இது கொஞ்சம் பப்ளியா இருக்கு. பப்ளியா இருக்கிற மாதிரி முடியல விரிச்சு போட்டதுனாலயும் சிங்கிள் ப்ளீட் போட்டதுனாலயும் அப்படி தெரியலாம். சூப்பர். ரெண்டும் சூப்பரா இருக்கு. சிங்கிள் ப்ளீட் தான் பிடிச்சிருக்கு. அது பரவாயில்ல, பிடிச்சதா போட்டுக்கோ. நான் என்ன பிடிச்சிருக்கோ அதான் போட்டுக்கணும். சரி கட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இங்க இருந்துச்சு எனக்கு சாரி அழகா இருக்கு, நல்லா கட்டி இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். சந்தோஷத்துல இருக்கிற நீனு. சாரி போட்டுருக்க மாதிரியே தெரியல. என்ன டான்ஸ் ஆட சொன்னா கூட நான் ஆடுவேன். எப்படா இப்படி தூக்கி வச்சுட்டு சாரி வந்து கழட்டலான்ற மாதிரி நிறைய பெண்கள் யோசிப்போம். ஆனா இது அந்த மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த vlogsல நீங்க நம்மளோட வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரீஸ்ல பாப்பீங்க. வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரீஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல எல்லாரும் ஃபேமிலியோட வெளில போகணும்னு நினைப்போம். லேடிஸ்க்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் என்ன, ஃபேமிலியோட போகணும்னு. அதுலயும் குழந்தைங்களுக்காக, ஹஸ்பண்ட்காக நம்ம நிறைய விட்டுருவோம். நமக்குன்னு என்ன பிடிச்ச மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த வீக்கெண்ட்ல நீங்க ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டு எதுவுமே வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சோ வீக்கெண்ட்ல ஷாப்பிங் பண்ண நினைக்கிறவங்க, வீக்கெண்ட்ல விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ண நினைக்கிறவங்களுக்கான சீரீஸ் தான் இது, வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரீஸ். சோ இந்த சீரீஸ்ல தேவையானதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது அதெல்லாம் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. வீக்கெண்ட் இந்த சீரீஸ் வந்து வருது, மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் ஷூட் பண்ண சாரீஸ்ல இதுதான். கை வந்து இந்த பிக் பாஸ்ல எல்லாம் கை அப்படியே தாங்கிட்டு இருக்கணும்னு கொஞ்ச நேரம் தாங்கி இருப்பாங்க, அப்புறம் கை ஆடும். அந்த மாதிரி எனக்கு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கு. மெயினா என்னன்னா, ஷூட் பண்ணி முடிச்சுட்டு மடிச்சு வச்சு அழகா நீவி மடிச்சு வச்சு 2 கையில காமிச்சிருக்கேன். தெரியாம கீழே விழுந்து எல்லாம் விழுந்துச்சு, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து மடிக்கணும். சோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த யோசிக்கிறதுல இருந்து, அதை ரிவ்யூ செக் பண்ணி ஆர்டர் போடுறதுல இருந்து, வீடியோ கொண்டு வந்து சேர்க்கறதுல இருந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மெனக்கடல் இருக்கு, ஒரு உழைப்பு இருக்கு. சும்மா 1 ரூபாய் கூட சம்பாதிச்சிட முடியாது. இந்த உழைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு
கொஞ்சமா இந்த பொண்ணு பாராட்டலாம் நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சரிங்களா. இந்த சாரீஸ்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரிஸ் மறக்காம பாருங்க. ரெடி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது என்னவோ தெரியலங்க, நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்க்கு நான் காமிக்கிற எல்லா ஃபுட் வேர்ஸும் செட் ஆகிற மாதிரியே இருக்கு. அப்படி அழுற மாதிரி எனக்கு அழுக வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வரும்போது ரிசீவ் ஆகும்போது நல்லா தான் இருந்தது, போடலாம் போது டேய் என்னடா இது, அது என்ன சீஸ் சொல்லுவாங்க படத்துல ஒட்டு வேலை பார்ப்பாங்களே, அது என்னது பேட்ச் ஒர்க் பார்த்து ஒட்டி வச்சிருக்காங்க செருப்ப. ஐயோ அந்த ஞாபகத்துல ரொம்ப ஆசையா நான் வச்சுக்கணும்னு நினைச்சேன். அது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஹீல் பண்ணல, என்னோட ஹைட்டா தெரியுற சின்ன ஹீலா போடு அப்படின்னு. The next morning. சண்டே ஏர்லி மார்னிங் 4:30க்குலாம் எந்திரிச்சு நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேங்க. குளிச்சுன்னா அப்படியே தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, காக்கா குளியல் குளிப்பாங்கல்ல, குடுக்கணும்னு குளிரும். அதுல குளிச்சுட்டு சர்வனை எழுப்பி விட்டு ஜியை எழுப்பி விட்டு இன்னைக்கு ரொம்ப ஏர்லியரா கிளம்பிட்டோம். நாங்க ரோட பிடிச்சதுக்கு அப்புறம் தான் 6 மணியே ஆச்சு. நான் உங்களுக்கு டைம் கூட காட்டுறேன். ப்ளூ ஃபிளாக் பீச் போலாம் அப்படின்ட்டு சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம போறோம். இன்னைக்கு சூரியனுக்கு முன்னாடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு கரெக்டா இவங்க இந்த வாட்டி பீச்சுக்கு போயிட்டோம். 6:15க்குலாம் பாத்தீங்கன்னா நாங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். 6 மணில இருந்து 6:15க்குலாம் ரோட்ல போயிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. டைம் கிளம்பிட்டோட ராசா ஆடுற மாதிரி இருந்தது. இந்த ஸ்லிப்பர் ஏன் போட்டு வந்த? இந்த மாதிரி ஸ்லிப்பர் போட சொன்னேன், நான் போட்டிருக்கேனே ஃபிங்கருக்குள்ள மாட்டுற மாதிரி ஸ்லிப்பர் சொன்னேன். இது வலிக்க விழும், அது உள்ள மண்ணு போய் கஷ்டமா இருக்கும். நான் சாதா ஃபிங்கர் ஓப்பனா இருக்கணும், 2 ஃபிங்கர் மாட்டுற. நீ ஒரு பாய் ஸ்லிப்பர் வச்சிருப்பியே, அது வீட்டுக்கு போடுற செப்பல் மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. கொஞ்சம் பின்னாடி போ. அங்கேயே பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அந்த பேக் வாட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா மேடு மாதிரி குவிச்சு வச்சு நம்ம இந்த மண்ணிலே கோபுரமா கட்டி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி நீட்டா ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க கல்லெல்லாம் போட்டு. அது மேல இருந்து வியூ எப்படி இருக்கு, அந்த பக்கம் போய் உட்காரலாமா இந்த பக்கம் உட்காரலாமான்னு யோசிச்சேன். இரு நான் போய் பார்த்துட்டு வரேன், எல்லாரும் போவேன், இங்கே நில்லுங்க, நீங்க 2 பேரும் நிக்க வச்சுட்டு போய் பார்த்துட்டு அங்க இருந்து எங்களை பண்ணியிருந்தாரு, ஷூட் பண்ணியிருக்காரு போல. தூரத்துல நானும் சரவணும் இருந்தது, நீங்க அங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் நாங்க வந்திருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, அவ்வளோ பேர் அங்க இருக்காங்க. ஏர்லி மார்னிங் போறதுக்கு பயப்படாம போலாம் அங்க, அதுவும் வீக்கெண்ட்ல சண்டேல. மத்த நாள்ல எனக்கு தெரியல சேஃப்டியான்னு தெரியல. ப்ளூ ஃபிளாக் பீச்ன்றது கவர்மெண்டே நீட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய பீச். இந்த ப்ளூ ஃபிளாக்ன்ற சர்டிபிகேட் வந்து நல்லா நீட்டான பீச்சஸ்க்கு தான் அது கொடுப்பாங்க. ரொம்ப நீட்டாவும் சேஃப்டியாவும் சண்டேல வந்து ஏர்லி மார்னிங் போகும்போது நல்லா இருந்தது. நாங்க கியூல நின்று தான் டிக்கெட் வாங்கினோம். அவ்வளோ கூட்டம் இருந்தது. கொஞ்சமா சூரியன் வெளில வந்துட்டு இருந்தாரு. எல்லாரும் அந்த சூரியன் எப்படா வெளில வருவாருன்னு பார்த்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாப்பியா இருந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ஷர்வன் குட்டி மெயினா என்ஜாய் பண்ணாரு. முன்னாடி நாள் ஒர்க் ஸ்கெடியூல்ஸ், அப்புறம் ஷூட் பண்றது, எடிட் பண்றது, மற்ற வேலையெல்லாம் முடிக்குது. ஷர்வனுடைய வீக்குக்கு தேவையான ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், ஷூஸ் எல்லாம் ரெடி பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் டைட் பேக்டா இருந்ததுனால மார்னிங் வந்து குளிச்சு கிளம்பி ரெடி ஆகி வரதுக்கே சரியா இருந்தது. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சுட செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல கொண்டு வந்து இங்க அப்படியே சில்லுன்னு தண்ணியில விளையாடிட்டு கொஞ்சம் உட்காந்து சுட சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நான் மிஸ் பண்றேன். ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சுட பேக் பண்ணி அங்க பீச் காத்துல அந்த ஈரம் மண்ணுல அந்த சத்தத்தோட சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் பிரேக்ஃபாஸ்ட். எப்பவுமே நம்ம சேனல்ல நான் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த சண்டேல இந்த சூரியனோட இந்த பீச்சோட சேர்த்து இப்போ எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் மறைஞ்சிட்டாரு, இருட்டா போச்சே, பூமியே இருட்டா இருக்கே அப்படின்னு நினைச்சாக்கா அடுத்த நாள் அவர் மேல வந்துதான் தீரணும், வெளிச்சம் கொடுத்துதான் தீரணும். சோ சூரியன் மறைஞ்சாருன்னா அடுத்த நாள் வெளிச்சம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் லைஃப்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இது நிரந்தரம் கிடையாது. இருட்டு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் விடியல்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதை உணர்த்துறதுதான் இந்த சூரியனுடைய உதயம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்னஸ் தரது ஒரு 3 விஷயம்னு சொல்லலாம். நான் எதுவுமே யோசிக்காம பிளாங்கா அந்த மொமெண்ட் லிவ் த மொமெண்ட்ற மாதிரி 3 விஷயத்துல மட்டும்தான் அப்படியே பிளாங்கா நான் ஹாப்பி மொமெண்ட்ஸா இருப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கோயிலுக்கு போனாக்கா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருப்பேன். அடுத்தது பீச், அந்த சிலுசிலு காத்து, தண்ணி சத்தம், அந்த ஈரம் அங்க. 3வது பாத்தீங்கன்னா என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமா அதுல ஜி, ஷர்வின் அக்கா, இன்னும் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க, அவங்களோட இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய பாத்துக்கலாம், நாங்க இருக்கோம், உனக்கு நீ பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம
எதுவும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள்னு சொல்லலாம். ஜியோட கையை பிடிச்சு இப்படி தோல்ல சாஞ்சி கொஞ்ச நேரம் நிற்கும் பொழுதா இருக்கட்டும், ஷர்வினோட விளையாடும் போதா இருக்கட்டும், என் அக்காவோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அக்கா, ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஐ கேன் ஷேர் எனிதிங் டு ஹர் வித்வுட் ஜட்ஜ்மெண்ட் இருப்பாங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தான் என் லைஃப்ல, அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுன்னா அக்கா. ஸோ இந்த மாதிரி சில உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா விமனுக்கும் பீஸ்ஃபுல் தரக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்கும். எனக்கு டாப் 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான். உங்களோடது என்ன அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வர வழியில அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டா நீங்க சண்டே சூப்பரா போச்சு. சமைச்சுக்கு மிச்சு சாப்பிட்டுட்டு நீங்க சண்டே சூப்பரா பிளான் பண்ணபடி போச்சு. மண்டே என்னுடைய வெட்டிங் டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாய் அலுகாஸ்ல சீட்டு போட்டிருந்தோம். ஜாய் அலுகாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா கொஞ்சம் சேக்குலி சேதாரம்லாம் கூட இருக்கும். சீட்டு போட்டு வாங்கினாதான் அங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிளா நம்ம ஜுவல்ஸ் வாங்க முடியும். அங்க வந்து அப் டு 18% வரைக்கும் சேக்குலி சேதாரத்துல தள்ளுபடியில நம்ம நகை வாங்கிட முடியும் சீட்டு போட்டு வாங்கும் பொழுது. ஸோ நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சீட்டு வந்து மெச்சூரிட்டி ஆனதுனால நம்ம அதை வாங்க வேண்டியதுனால நம்ம அன்னைக்கு பிளான் பண்ணி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் வந்து நகை கடைக்கும் போயிருந்தோம். அங்க நகை கடையிலேயே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நிறைய இமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் அன்னைக்கு இருந்தது. என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி vlog தனியா வரும். பட் நான் எடிட்டிங்ல இதை சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் 4th மார்ச் அன்னைக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எடுத்த கிளிப்பிங்லாம் கூட இதுல ஆட் பண்ணியிருந்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேளச்சேரி ஜாய் அலுகாஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்க போனது பிரசாந்த் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய டி நகர்ல இருக்கக்கூடிய ஜாய் அலுகாஸ் தான். இப்போ சேக்குலி சேதாரம்ல 50% ஆஃப்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான் நான் இதுல ஆட் பண்ணியிருந்திருக்கேன். அன்னைக்கு சீட்டு அமௌண்ட்டுக்கு மட்டும் இல்லாம நாங்க திருப்பி சீட்டு ஜாயின் பண்ணதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நீங்களும் சேமிப்பு பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். 1-2 பேர் கேட்கலாம், நீங்க நகையை விற்கிறீங்களே, வீடு கட்டும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்புறம் ஏன் நகையா வாங்குறீங்கன்னு. சீட்டு போடுறதே சேக்குலி சேதாரம் இல்லாம வாங்குறதுக்கு தான். காயினா வாங்கினாலும் சேக்குலி சேதாரம் கிடையாது. சீட்டு போட்டு நகை வாங்கும் பொழுதும் சேக்குலி சேதாரம் கிடையாது. காயினா வாங்கி வச்சா நான் யூஸ் பண்ணிக்க முடியாது, பட் நகையா வாங்கி வச்சா நான் யூஸ் பண்ணிக்கவாது முடியும். ஸோ என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி vlog சீக்கிரமா வரும். எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் 2-3 vlog நான் எடுத்து வச்சிருக்கேன். லைனா ஒண்ணா வருது, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.